சிவாய நம. இன்றைக்கி நம்ம யோக வசிஷ்டம் அப்படிங்கிற அந்த நூலோட கருத்துக்களை பார்க்கலாம். இந்த நூல் ரொம்ப மனச்சோர்வுற்று குழப்பத்துடன் இருந்த ராமருக்கு வசிஷ்டர் வழங்கிய ஞானோபதேசம் தான் இந்த நூல். இந்த வசிஷ்டர் யார் அப்படின்ட்டு அவரே அவரோட சரித்திரத்தை சொல்கிறாரு. எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கிற அந்த இறைவன் பிரம்மம்னு இந்த நூலில் குறிப்பிடுவாங்க. சிவம்னு சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த பிரம்மத்தோட ஞான நிலையிலிருந்து தோன்றியவர் தான் விஷ்ணு. அந்த விஷ்ணுவோட இதயத்திலிருந்து தோன்றியவர் பிரம்மா. அந்த பிரம்மாவோட மனதில் இருந்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற பல உயிர்கள் தோன்றியது. இந்த தோன்றிய உயிர்கள் எல்லாமே அறியாமையால் பிறப்பு இறப்பு அப்படின்னு அந்த சுழற்சியில் சிக்கிட்டு துன்பப்பட்டுட்டே இருக்குது. இதை பார்க்குற பிரம்மருக்கு பிரம்மதேவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி, இவங்களை எப்படி இந்த அறியாமையிலேருந்து மீட்டெடுக்கலாம், எப்படி இவங்களுக்கு ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு தோன்றியப்போ அவர் அவர் இன்னொருத்தரை உருவாக்குறாரு. அவர் பெயர் தான் இந்த வசிஷ்டர். இந்த வசிஷ்டருக்கு மாயைனா என்ன, மாயையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது, மாயையிலேருந்து வெளியே பிரம்மத்தோடு கலக்கிறப்போ எப்பேற்பட்ட இன்பம் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த ஞானத்தை பிரம்மதேவர் வசிஷ்டருக்கு கொடுக்குறார். வசிஷ்டர் இதை ராமருக்கு உபதேசிக்கிறது தான் இந்த யோக வசிஷ்டன்கிறது இந்த நூல். இந்த நூலில் மனம் பற்றி பல இடங்களில் வசிஷ்டர் ரொம்ப விளக்கமாக கூறியிருக்காங்க. மனம்னா என்ன, மனம் எங்கே இருக்குது, மனதோட வலிமை என்ன, மனதை வெற்றி கொண்டதுக்கப்புறம் மனம் எப்படியெல்லாம் செயல்படும் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்கலாம். மனிதன் தன் மனதால் செயல்படுறதால தான் அவனுக்கு மனிதன் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மனம் எங்கே இருக்குது? மனம் உடலுக்கு வெளியிலும் இல்லை, அது நம்மளுடைய இருதயத்திலும் இல்லை, மூளையிலும் இல்லை. மனம் எங்கே இருக்குது? மனம் நம்ம உடம்போடைய எல்லா பாகத்திலையும் நிறைஞ்சிருக்குது அப்படின்ட்டு வசிஷ்டர் சொல்கிறாங்க. மனம் எப்படி வந்தது? எல்லாமுமாக இறைந்த அந்த இறைவன் எப்படி நம்ம ஒவ்வொருவருடைய உடம்புக்குள்ளேயும் ஆன்மாவாக இருக்கிறாரோ அப்படியே அந்த உடலோட சிந்திக்கும் திறன் மனமாக மாறுகிறது. இறைவன், பிரம்மம், ஆன்மா, மனம் இது மூணுமே வேறு வேறு கிடையாது. இறைவனோடைய வேறு வேறு டைமென்ஷனாக இருக்குது. இறையே ஆன்மாவாக ஆகிறாரு. அந்த இறையோட தன்மையே மனமாக மாறுது. இந்த மனம்தான் இந்த உலகத்தில் பலவித ஆசைகளை உண்டு பண்ணும். இதன் மூலமாக தான் இந்த மனோமாயை அப்படிங்கிறது உருவாகுது. மனோமாயை அப்படின்னா என்னது? மனதால் உருவாக்கப்படுற மாயை தான் மனோமாயை. வசிஷ்டர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் மனமே எல்லாவற்றிற்கும் மூல காரணம், எல்லா செயலுக்கும் மூல காரணம் மனம்தான். மனம் எதை விரும்புகிறதோ அந்த உருவத்தை மனம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக நம்ம பார்க்குறோன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் எப்படி வந்தது? யாரோ ஒருத்தருடைய மனசில் ஒரு சிந்தனை உதிச்சிருக்கும். செயற்கையாக வேகமாக காற்று வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அவருடைய அந்த எண்ணம் அந்த மனசில் தோன்றின எண்ணம் இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் அந்த ஃபேன் இருக்குது. குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த ஆதி மனிதன் போர்த்திக்க ஏதோ இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு தோலோ இலைகளை வச்சு அணிஞ்சானோ அதுதான் இப்போ மாறி நம்ம அணிஞ்சிருக்கிற உடையாக மாறுது. இது மாதிரி நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே மனதிலேருந்து தோன்றினதான். யாரோ ஒருத்தவங்களோட மனசில் அந்த விஷயம் தோன்றியிருக்கும். அது உருவம் எடுத்து வந்துடுது. இப்போ பொருட்கள்னு தான் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குற அந்த விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் எப்படி வந்தது? யார் மனசுலையோ தோன்றினது தான். நம்ம ஏன் தேடி தேடி காய்களை பறிக்கணும், நம்மளே விவசாயம் பண்ணுவோம். அந்த எண்ணம் இப்போ எல்லாமும் விவசாயம் இருக்குது. பணமாகட்டும், திருமணமாகட்டும், இப்போ கல்வியாகட்டும், இப்போது சண்டை வாராகட்டும், நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம பகுக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே ஒருத்தவங்களோட மனசுலேருந்து தோன்றியது தான் இது. இந்த மனிதர்களோட கற்பனையில் தோன்றியது தான் இப்போ இருக்கிற உலகம். இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது அப்படின்ட்டு வசிஷ்டர் சொல்கிறாங்க. இந்த மனோமாயை நம்ம ஒவ்வொருவருமே சேர்ந்து இந்த மனோமாயை விரிவாக்கிக்கிட்டே போகிறோம். இப்போ நம்ம மனசில் ஒரு எண்ணம் இருக்குது, அதை நம்ம செயல்படுத்துகிறோம், அதை நம்ம இன்னொருத்தவங்களோட பகிர்ந்துக்கிறோன்னா நம்ம இந்த மாயையை இன்னும் கொஞ்சமே நம்ம பெருசாக்கிக்கிட்டே தான் போகிறோம். இந்த மாயை நம்ம ஒவ்வொருவராலும் பின்னப்படுற ஒரு பெரிய வலை இந்த மாயை. இந்த மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால் இந்த அறியாமை அப்படிங்கிறதுலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். மனசால் உருவாக்கப்படுற ஒரு பொருள் மேலே நம்ம ஆசைப்படுறோம். அந்த ஆசையால் பந்தம், பற்றுகள் உருவாக்குது. இந்த ஆசையை கட்டுப்படுத்தி அவற்றால் பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்க மனசை வெற்றி கொள்வான்.
மனதின் ஆசைகளை தியாகம் செய்யாமல் முக்தி அடைய முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி வந்து மனதை வந்து கட்டுப்படுத்துறது? மனதின் உதவியை கொண்டே மனதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது இப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம மனசு வந்துட்டு ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆசைப்படுது அப்படின்னா வந்து நம்ம மனசில் ஏற்றிக்கணும், இது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இதை வெறுத்துறணும் அப்படின்னு. அதை முயற்சி பண்ணி நம்ம வெறுக்கிறப்போ வந்து அந்த ஆசையோட வேகம் வந்து குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மனம் வந்துட்டு கட்டுப்பட ஆரம்பிக்கும். ஆசைகளற்று பற்றுகளற்று நம்மளுடைய செயல்களை வந்து ஒரு கடமையை போல் நம்ம செய்கிற பொழுது நம்ம மனம் வந்து செம்மை அடைந்த நிலையை வந்து அது வந்து அந்த நிலைக்கு வரும். இதுதான் இந்த நிலைமையை தான் வந்து சொல்லுவாங்க, இந்த மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ங்கிறது வந்து இந்த ஆசைகள் பற்றுகள் இதிலேருந்து நம்ம வெளியில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கடமையாக நம்ம செயலை வந்து செய்கிறோம்ல, அந்த நிலையில தான் வந்து நம்ம மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலை அது. இந்த செம்மை அடைந்த மனமே வந்து நம்மளை வந்து முக்திக்கு அழைத்து செல்லும் அப்படின்ட்டு வசிஷ்டர் சொல்கிறாங்க. நன்றி.